Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முட்டை மசாலா போண்டா எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். முட்டையை நான் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதை வந்து பாதியாக கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்க மஞ்சள் கருவை மட்டும் நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு எல்லா முட்டையும் கட் பண்ணி வெளியே எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நான் எல்லா முட்டையும் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அதுக்குள்ளே இருக்க மஞ்சள் கருவை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். எடுக்க ஈஸியாக தான் இருக்கும். நான் இது ஃபுல்லாக எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ வந்து இதை நல்லா நசுக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நான் வந்து நல்லா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நம்ம எவ்வளோ எடுக்கணுமோ அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயத்துக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். நல்லாவே கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மஞ்சள் கருவு சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் கலந்து விட்டோடனே கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பஜ்ஜி மாவுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து கடல மாவு சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கேசரி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் வந்து மாவு கோட்டிங் வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு வேணால் தண்ணி சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்டேஜில் நான் வந்து போதும் எனக்கு. இப்போ வந்து இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து இது நல்லா வந்து ஒரு ரவுண்டாக பண்ணி உள்ளே வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம வந்து எல்லா முட்டைக்கும் வந்து வச்சுக்கலாம்.
எல்லாத்துக்கும் நான் வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இப்போ வந்து மாவில் எடுத்து நல்லா நான் டிப் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது மாதிரி வச்சு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வந்து அந்த உள்ளே வச்சுருக்க இது வந்து வெளியே வந்துடும். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஃபஸ்ட்டு காயட்டும். இப்போ வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது உள்ள. இது மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இது ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா வந்து வெறும் நம்ம போட்டிருக்க அந்த மாவு மட்டும் வெந்தால் போதும். இப்போ நான் இதை வந்து திருப்பிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதெல்லாம் எடுத்துட்டோம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். Audio Jungle.